அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். கடந்த நிகழ்ச்சியில் சர்வதேச வர்த்தகம் நிதி தொடர்பாக சர்வதேச வர்த்தகத்தின் தோற்றம், அதனுடன் தொடர்பான பாடவிடயங்களை பார்த்தோம். அதன் இறுதியாக முழு நன்மை கோட்பாடு, ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு என்பன தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் இப்பொழுது இந்த ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு, இது ஒவ்வொரு வருடமும் வினாத்தாளில் வினாவாக கேட்கப்படுவதனால மாணவர்கள் இதில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தது இதை நன்றாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒப்பீட்டு நன்மையில் அமைய செலவை அளவிடுகின்ற முறைகள், அதே போன்று அதனை பயன்படுத்தி நாங்கள் உற்பத்தி சாத்திய எல்லைகளை எவ்வாறு அமைத்து கொள்ளுகின்றோம், அதே போன்று இந்த ஒப்பீட்டு நன்மையின் அடிப்படையில் வியாபாரம் நடைபெறும் போது உலக உற்பத்தி, நுகர்வு என்பன எவ்வாறு மாற்றமடைகின்றன, இது ஆரம்ப விடயங்கள். எனவே இவை நீங்கள் கவனமாக அவதானித்து இது தொடர்பான நீங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நான் ஏற்கனவே கூறினதன் போன்று இந்த ஆசிரியர் வழிகாட்டல் கையேட்டில் உள்ள விடயங்களையும் பார்க்கலாம். இப்பொழுது மாணவர்கள் இந்த ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டில் ஒப்பீட்டு நன்மையை எவ்வாறு அளவிடுவது, அப்போ கடந்த வகுப்பில் நான் அதை கூறினேன். அதே அட்டவணை மீண்டும் உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அப்போ மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றேன். இங்கு நாங்கள் இரண்டு நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இரண்டு பொருட்கள், கடிகாரம், தொலைக்காட்சி பெட்டி, தலா ஒவ்வொரு ஊழி அலகை பயன்படுத்தும் போது அவை செய்யக்கூடிய உற்பத்தி மட்டங்களை தந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டு பொருள் உற்பத்தியிலும் ஜெர்மன் முழு நன்மையை பெற்றிருக்கின்றது என்பதை இந்த அட்டவணையில் நீங்கள் விளங்கினீர்கள். கடிகாரம் 20 அலகுகளை ஜெர்மனி உற்பத்தி செய்கின்றது, சுவிட்சர்லாந்து 4. தொலைக்காட்சி பெட்டி 10 அலகுகள், சுவிட்சர்லாந்து 6. எனவே இரண்டு உற்பத்தியிலும் ஜெர்மனிக்கு முழு நன்மை இருக்கிறது. இப்பொழுது ஒப்பீட்டு நன்மையை அளவிடுவது எப்படி, அதைத்தான் நாங்கள் பார்த்தோம். ஒப்பீட்டு நன்மையை அளவிடுவதற்கு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இரண்டு பண்டங்களுக்குமான அமைய செலவை அளவிடுதல் வேண்டும். அப்போ நாங்கள் இந்த அமைய செலவை அளவீடு செய்திருக்கின்றோம். அப்போ இந்த முதலாவது இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு அலகு கடிகார உற்பத்திக்கான அமைய செலவு அந்த அட்டவணையிலிருந்து எடுக்கப்பட்டது. முதலாவது சுவிட்சர்லாந்து, தொலைக்காட்சி பெட்டியின் கீழ் கடிகாரம், அப்போ 6/4 1.5 டிவி. அப்போ இறுதி முடிவு சுவிட்சர்லாந்து ஒரு கடிகார உற்பத்திக்கான அமைய செலவு 1.5 டிவி. இது எப்படி வந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அதே போன்று ஜெர்மனிக்கு ஒரு கடிகார உற்பத்திக்கான அமைய செலவு அட்டவணையை பார்த்தால் விளங்கும். தொலைக்காட்சி பெட்டியின் கீழ் கடிகாரம் 10/20 0.5. முடிவு ஜெர்மனி ஒரு அலகு கடிகார உற்பத்திக்கான அமைய செலவு 0.5 டிவி. பிறகு நாங்கள் எடுத்தோம் ஒரு அலகு தொலைக்காட்சி பெட்டிக்கான அமைய செலவு. முதலாவது சுவிட்சர்லாந்து, கடிகாரத்தின் கீழ் தொலைக்காட்சி பெட்டி அட்டவணையை பார்த்தால் விளங்கும் 4/6 0.67 கடிகாரம், 4 6 பிரிச்சிருக்கிறோம். அதே போல ஜெர்மனி ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கான அமைய செலவு, கடிகாரத்தின் கீழ் தொலைக்காட்சி பெட்டி 20/10 2 கடிகாரங்கள். அப்போ இறுதி முடிவு இந்த அமைய செலவினங்களை இங்கு நாங்கள் அளவீடு செய்திருக்கின்றோம். இந்த அமைய செலவை வைத்து கொண்டு இறுதி முடிவெடுக்கின்றோம். ஜெர்மனி கடிகார உற்பத்தியில் ஒப்பீட்டு நன்மையை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் கடிகார உற்பத்தியில் சுவிட்சர்லாந்தை விட ஜெர்மனிக்கு அமைய செலவு குறைவு. எனவே கடிகார உற்பத்தியில் ஜெர்மனி ஒப்பீட்டு நன்மையை பெற்றிருக்கிறது. அதே போன்று தொலைக்காட்சி பெட்டி உற்பத்தியில் ஜெர்மனியை விட சுவிட்சர்லாந்துக்கு அமைய செலவு குறைவு. ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு ஜெர்மனிக்கு 2 கடிகாரம் அமைய செலவு, அதே நேரம் சுவிட்சர்லாந்துக்கு ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு 0.67 அமைய செலவு. அப்படியா இருந்தால் சுவிட்சர்லாந்து தொலைக்காட்சி பெட்டி உற்பத்தியிலும் ஜெர்மனி கடிகார உற்பத்தியிலும் ஒப்பீட்டு நன்மையை பெற்றிருக்கிறது. இப்போ என்ன நடக்கும்? ஜெர்மனி
கடிகார உற்பத்தியை உற்பத்தியை மேற்கொள்ளும், அதனுடைய சிறப்பு தேர்ச்சி உற்பத்தி தேர்ச்சி அதிகரிக்கும், உற்பத்தி செலவு குறையும், பேரளவு உற்பத்தியை செய்யும், மலிவு விலையில் உலக வர்த்தகத்தில் ஈடுபடும். அதே தான் சுவிட்சர்லாந்துக்கும் தொலைக்காட்சி பெட்டி உற்பத்தியில் ஒப்பீட்டு நன்மை இருக்குது. அதன் அடிப்படையில் உற்பத்தி செய்யும் போது சிறப்பு தேர்ச்சி அதிகரிக்கும், சிறப்பு தேர்ச்சி அதிகரிக்கும் போது உற்பத்தி செலவு குறையும், பேரளவு உற்பத்தியை செய்யலாம், வர்த்தகத்தில் ஈடுபடலாம். இப்படி இந்த ரெண்டு நாடுகளும் வர்த்தகத்தில் ஈடுபடும் போது இந்த வர்த்தக பரிமாற்றம் எவ்வாறு அமைய வேண்டும்? உதாரணமாக ஜெர்மனி கடிகாரத்தை உற்பத்தி செய்கிறதா இருந்தால் ஒரு கடிகாரத்தை கொடுத்து எத்தனை தொலைக்காட்சி பெட்டிகளை வாங்க வேண்டும். இந்த பரிமாற்றம் ஜெர்மனிக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையில் கடிகாரம், தொலைக்காட்சி பெட்டி என்பவற்றுக்கு இடையிலான பரிமாற்றம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் மாணவர்கள் கவனமாக விளங்க வேண்டும். இப்பொழுது அட்டவணையை நீங்கள் அவதானித்தால் விளங்கும். இந்த சர்வதேச பரிமாற்றம் என்பது உங்களுக்கு தெரியும், பல்தேர்வு வினா பகுதியில் தொடர்ந்து வினாவாக வருவது. ஒரு லேசான விடயம், இலகுவான விடயம். நாங்கள் விடைப்பத்திரங்களை திருத்தும் போது 90% ஏறக்குறைய 90% அளவான மாணவர்கள் இந்த வினாவுக்கு சரியான விடைய தெரிவு செய்கிறது இல்லை. அப்ப இங்கே ஏதோ ஒரு தவறான அணுகுமுறை ஒன்று மாணவர்கள் மத்தியில் இருக்கின்றது. இதை கவனமாக பாருங்கள் மாணவர்கள். ஒன்றும் இல்லை, பெரிதாக யோசிப்பதற்கு எதுவுமே இல்லை, சின்ன ஒரு விஷயம். திருப்பியும் நான் எடுக்கிறேன் அதே அட்டவணை. சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி கடிகாரம். சுவிட்சர்லாந்துக்கு கடிகாரம் 4, ஜெர்மனி 20, தொலைக்காட்சி பெட்டி சுவிட்சர்லாந்து 6, ஜெர்மனி 10. எனவே ஒப்பீட்டினமே யாருக்கு இருக்குது? கடிகாரம் ஜெர்மனி, தொலைக்காட்சி பெட்டி சுவிட்சர்லாந்து. இது ஏற்கனவே நாங்கள் பார்த்த அட்டவணை. ரைட். இதிலிருந்து அமைய செலவுக்கு வரும், இந்த பரிமாற்றத்துக்கு வரும். இந்த பரிமாற்றம் என்பது 2 வகையாக விளங்கி கொள்ளுதல் வேண்டும். ஒன்று உள்நாட்டு பரிமாற்றல் விகிதம், இரண்டாவது சர்வதேச பரிமாற்றல் விகிதம். நாங்கள் வர்த்தகத்தில் ஈடுபடாமல் ஒரே நாடு தனக்கு தேவையான பொருட்களை தானே உற்பத்தி செய்து கொண்டால் பரிமாற்றம் நாட்டிற்குள் மட்டும் இடம்பெறும். அப்படி இடம்பெறும் போது எந்த விகிதத்தில் பரிமாற்றம் நடந்தால் லாபம் உழைக்க முடியும். அல்லது வர்த்தக பரிமாற்றத்தை நாடுகளுக்கு இடையில், இப்போ இந்த உதாரணத்தின்படி சுவிட்சர்லாந்து தொலைக்காட்சி பெட்டியையும் ஜெர்மனி கடிகாரத்தையும் வர்த்தக பரிமாற்றம் செய்யும் போது எந்த விகிதத்தில் பரிமாற்றம் நடைபெறுதல் வேண்டும், எப்படி நடைபெற்றால் 2 நாடுகளும் நன்மை பெற முடியும் என்பதுதான் இங்கே முக்கியம். எனவே இந்த வர்த்தக பரிமாற்றல 2 மாதிரி நாங்கள் எடுக்கிறோம். ஒன்று உள்நாட்டு பரிமாற்றல் விகிதம், அடுத்தது வெளிநாட்டு பரிமாற்றல் விகிதம். முதலாவது உள்நாட்டு பரிமாற்றல் விகிதத்தை எடுப்போம் மாணவர்களே. இங்கு பாருங்கள், முதலாவது சுவிட்சர்லாந்தின் உள்நாட்டு பரிமாற்றல் விகிதம் 4 கடிகாரம், தொலைக்காட்சி பெட்டி 6. இந்த இருக்குது. சுவிட்சர்லாந்தே கடிகாரத்தையும் தொலைக்காட்சி பெட்டிகளையும் உற்பத்தி செய்தால் 4 கொடுத்து 6 வாங்கினால் சரி, 4க்கு 6, 4 கடிகாரங்களுக்கு 6 தொலைக்காட்சி பெட்டி. இதுதான் உள்நாட்டு பரிமாற்றம். அல்லது ஒரு கடிகாரத்துக்கு 1.5 தொலைக்காட்சி பெட்டி. இது எப்படி வந்தது? இதில் கவனம் எடுக்க வேண்டும். இது நாங்கள் ஏற்கனவே அமைய செலவு முன்னைய பகுதியில் ஒரு கடிகாரத்துக்கான அமைய செலவு கண்டோம். அந்த அமைய செலவு தான் 1.5 தொலைக்காட்சி பெட்டி. அப்போ சுவிட்சர்லாந்து 4 கடிகாரத்துக்கு 6 தொலைக்காட்சி பெட்டிகளை உள்நாட்டிற்குள் பரிமாறிக்கொள்ளலாம், அல்லது ஒரு கடிகாரத்திற்கு 1.5 தொலைக்காட்சி பெட்டிகளை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். இது உள்நாட்டு பரிமாற்றம். திருப்பியும் சுவிட்சர்லாந்தை பாருங்கள். தொலைக்காட்சி பெட்டி 6 தொலைக்காட்சி பெட்டிக்கு 4 கடிகாரம். இதை மாற்றி எடுக்கிறோம். 4 தொலைக்காட்சி பெட்டிக்கு 4 கடிகாரங்களுக்கு 6 தொலைக்காட்சி பெட்டி, அல்லது தொலைக்காட்சி பெட்டி 6க்கு கடிகாரம் 4. அப்படியா இருந்தால் தொலைக்காட்சி பெட்டி 1க்கு கடிகாரத்தின் கீழ் தொலைக்காட்சி பெட்டி, அதனுடைய அமைய செலவு ஏற்கனவே முன்னைய அட்டவணையில் பார்த்தோம், 0.67 கடிகாரம். இது சுவிட்சர்லாந்தின் உள்நாட்டு பரிமாற்றல் விகிதம். வர்த்தகத்தில் ஈடுபடாமல் இருந்தால் சுவிட்சர்லாந்து 4 கடிகாரத்துக்கு 6 தொலைக்காட்சி பெட்டி,
அல்லது ஒரு கடிகாரத்துக்கு 1.5 தொலைக்காட்சி பெட்டி, அல்லது 6 தொலைக்காட்சி பெட்டிக்கு 4 கடிகாரம், அல்லது ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு 0.67 கடிகாரம். இதில் இந்த 1 என்று நாங்கள் எடுக்கும்போது அமைய செலவை தான் கணிப்பீடு செய்து போடுகின்றோம். இது சுவிட்சர்லாந்தின் உள்நாட்டு பரிமாற்றம். இப்போ நாங்கள் ஜெர்மனிக்கு போவோம். இந்த இருக்குது, வந்துவிட்டோம். ஜெர்மனியின் உள்நாட்டு பரிமாற்றம் எவ்வாறு அமையும்? 20 கடிகாரங்கள் 10 தொலைக்காட்சி பெட்டி. 20 கொடுத்து 10 வாங்கினால் அவனுடைய வியாபாரம் 2 பகுதிக்கும் லாபகரமாக அமையும். 20 கை கடிகாரங்களுக்கு 10 தொலைக்காட்சி பெட்டி, அல்லது ஒரு கை கடிகாரத்துக்கு 0.5 தொலைக்காட்சி பெட்டி. அது எப்படி வந்தது? அமைய செலவு. அதாவது ஜெர்மனியின் 20 கடிகாரத்துக்கு 10 தொலைக்காட்சி பெட்டி, ஒரு கடிகாரத்துக்கு தொலைக்காட்சியின் கீழ் கடிகாரம் 10 கீழ் 20 0.5 தொலைக்காட்சி பெட்டி இந்த இருக்கின்றது. அதே மாதிரி ஜெர்மனி தொலைக்காட்சி பெட்டி 10க்கு கடிகாரம் 20 பரிமாற்றி கொள்ளலாம். மேலோட மாற்றி போடுறோம். தொலைக்காட்சி பெட்டி 10க்கு 20 கடிகாரம், அல்லது ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு 2 கடிகாரம். ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு 2 கடிகாரம். இது ஜெர்மனியின் உள்நாட்டு பரிமாற்றல் விகிதம். இப்போ பரிமாற்றத்தில் முதலாவது உள்நாட்டு பரிமாற்றல் விகிதம். இங்கே வர்த்தகம் நடைபெறவில்லை. சுவிட்சர்லாந்து கடிகாரத்தையும் தொலைக்காட்சி பெட்டியையும் உற்பத்தி செய்தால் அதனுடைய உள்நாட்டு பரிமாற்றல் விகிதம் எவ்வாறு அமையும்? ஜெர்மனி 2 பொருளையும் உற்பத்தி செய்தால் அவர்களின் உள்நாட்டு பரிமாற்றல் விகிதம் எவ்வாறு அமையும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்போ ஒப்பீட்டு நன்மைக்கு நாங்கள் வாரோம். ஒப்பீட்டு நன்மையின் படி சுவிட்சர்லாந்து தொலைக்காட்சி பெட்டியை உற்பத்தி செய்கிறது, ஜெர்மனி கடிகாரத்தை உற்பத்தி செய்கின்றது. மாணவர்களே, இப்பொழுதுதான் கவனமாக விளங்க வேணும். ஒப்பீட்டு நலனின் அடிப்படையில் இந்த 2 நாடுகளும் இந்த 2 பொருட்களை உற்பத்தி செய்து எவ்வாறு பரிமாற்றம் செய்து கொள்வது. அதாவது ஜெர்மனி கடிகாரத்தை உற்பத்தி செய்தால் எத்தனை கடிகாரங்களை கொடுத்து எத்தனை தொலைக்காட்சி பெட்டியை பெற்றுக்கொண்டால் ஜெர்மனிக்கு இந்த வர்த்தகத்தின் நன்மையை பெறலாம். அதே போன்று சுவிட்சர்லாந்து எத்தனை தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து எத்தனை கடிகாரத்தை பெற்றுக்கொண்டால் சுவிட்சர்லாந்துக்கு இந்த வர்த்தகத்தின் நன்மையை பெறலாம். இப்போ இங்கே சர்வதேச வர்த்தக பரிமாற்றல் விகிதம் எவ்வாறு அமைகிறது என்பதை பற்றி பார்க்க வேண்டும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். முதலாவது நாங்கள் எடுப்போம் சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து தொலைக்காட்சி பெட்டி உற்பத்தியில் ஒப்பீட்டு நன்மையை பெறுகிறது. இப்போ நாங்கள் இந்த அட்டவணையில் சுவிட்சர்லாந்து ஒரு தொலைக்காட்சிக்கான பரிமாற்றல் விகிதத்தை பாருங்க. சுவிட்சர்லாந்து தொலைக்காட்சி பெட்டி உற்பத்தியில் ஒப்பீட்டு நன்மையை பெறுகிறது. எனவே இந்த அட்டவணையில் சுவிட்சர்லாந்து ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கான கடிகாரத்தின் அமைய செலவு என்னன்னு பார்ப்போம். எவ்வளவு? ஒரு தொலைக்காட்சி பெட்டி சமன் 0.67 கடிகாரம். சுவிட்சர்லாந்துக்கான உள்நாட்டு பரிமாற்றம் ஒரு தொலைக்காட்சி பெட்டி சமன் 0.67 கடிகாரம். இதை வச்சு போட்டு ஜெர்மனுக்கு வருவோம். ஜெர்மனில் ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கான பரிமாற்றம் என்ன? ஜெர்மனில் ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கான உள்நாட்டு பரிமாற்றம் 2 கடிகாரங்கள். 2 கடிகாரங்கள். அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். சுவிட்சர்லாந்து தொலைக்காட்சி பெட்டியை ஜெர்மனியோட பரிமாற்றம் செய்து இருந்தால் இந்த அட்டவணையில் ஒரு இடம் தான் வரும், ஒரு தொலைக்காட்சிக்கான கடிகாரத்தின் பரிமாற்றம். அங்கேயும் ஒரு இடம் வரும், ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கான கடிகாரத்தின் பரிமாற்றம். அந்த ட்ரெண்டையும் மட்டும் நாங்கள் தெரிவு செய்து கொண்டு இப்போ சுவிட்சர்லாந்து ஒரு தொலைக்காட்சியை பெட்டியை ஜெர்மனிக்கு அனுப்பும் போது அந்த பரிமாற்றம் 0.67 விட குறையாமலும் 0.67 கடிகாரத்தை விட குறையாமலும் அதே மாதிரி கடிகாரம் 2 விட கூடாமலும். இந்த அட்டவணையில் தெளிவாக உங்களுக்கு விளங்கும். சுவிட்சர்லாந்து ஜெர்மனிக்கு தொலைக்காட்சி பெட்டியை ஏற்றுமதி செய்வதாக இருந்தால், அந்த வர்த்தகத்தை செய்கிறதா இருந்தால், அந்த வர்த்தகம் எந்த விகிதத்துக்குள்ள இருக்க வேணும்? கடிகாரம் 0.67 விட கூடுதலாகும். 2 மாதிரி சொல்லலாம். 0.67 விட குறையாமலும் அல்லது 0.67 விட கூடுதலாகும். அதே மாதிரி
ஜெர்மனி கடிகாரம் 2ஐ விட கூடாமலும் அல்லது 2ஐ விட குறைவாக. இந்த பரிமாற்றம் தான் சர்வதேச பரிமாற்றம். எனவே ஒரு தொலைக்காட்சிக்கான பரிமாற்றல் விகிதம் கை கடிகாரம் 0.67 விட கூடுதலாகவும் 2ஐ விட குறைவாகவும் அமைதல் வேண்டும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் ஜெர்மனி எடுப்போம். ஜெர்மனி கடிகாரம் உற்பத்தி செய்கின்றது. இதை சுவிட்சர்லாந்தோடு பரிமாற்றம் செய்ய போகணும். அப்போ ஒரு கடிகாரத்துக்கான ஜெர்மனின்ற பரிமாற்றல் விகிதம் என்ன? இதில் பாருங்க, கடிகாரம் உண்டுக்கு இங்காற்ற ஒரு இடம் தான் வரும். ஒரு கடிகாரத்துக்கான உள்நாட்டு பரிமாற்றல் 0.5. இது ஜெர்மனிக்கு. இப்போ சுவிட்சர்லாந்துக்கு வாங்க. ஒரு கடிகாரத்துக்கான பரிமாற்றம் 1.5 தொலைக்காட்சி. ஜெர்மனி ஒரு கடிகாரத்துக்கான உள்நாட்டு பரிமாற்றம் தொலைக்காட்சி பற்றி 0.5. சுவிட்சர்லாந்து ஒரு கடிகாரத்துக்கான உள்நாட்டு பரிமாற்றம் தொலைக்காட்சி 1.5. இப்போ வர்த்தகம் எப்படி நடக்க வேணும்? நாங்கள் ஜெர்மனிக்கு போகிறோம். ஒரு கடிகாரத்துக்கான தொலைக்காட்சி பெட்டி 0.5 விட குறையாமலும் 1.5 விட கூடாமலும் இருக்க வேணும். அதாவது 0.5 விட கூடுதலாக 1.5 விட குறைவாக. இது ஒரு கடிகாரத்துக்கான பரிமாற்றல் விகிதம். இப்போ பாருங்க மாணவர்களே, சர்வதேச பரிமாற்றல் விகிதம். ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கான சர்வதேச பரிமாற்றல் விகிதம் கடிகாரம் 0.67 விட குறையாமலும் 2ஐ விட கூடாமலும். அதே போன்று ஜெர்மனி ஒரு கடிகாரத்துக்கான பரிமாற்றல் விகிதம் தொலைக்காட்சி பெட்டி 0.5 விட குறையாமலும் 1.5 விட கூடாமலும். அதாவது சிறிய இலக்கத்தை விட கீழே போகாமலும் பெரிய எண்ணை விட மேலே போகாமலும் அந்த இடைக்குள்ள வர்த்தக பரிமாற்றத்தை செய்தால் 2 நாடுகளும் வர்த்தகத்தின் மூலமான நன்மையை பெறலாம். இது சின்ன ஒரு விஷயமானவர். இதை விளங்கிக் கொள்றதுதான் உங்களுடைய அந்த ஆற்றல், அந்த மனப்பாங்கு. இப்போ நாங்கள் ஆசிரியர்கள் என்ற ரீதியில் இந்த மாணவர்களை அணுகும் போது எங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்கள் கற்பிப்பது என்பதை விட இந்த பிள்ளைகள் சொல்றது எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்குது இல்லை சார், படிக்கிறோம் சார், ஞாபகத்தில் நிற்குது இல்லை. இதுதான் இன்றைக்கு சமகாலத்தில் புதிய தலைமுறையில் உள்ள பிரச்சனை. என்ன காரணம்? அந்த ஞாபக சக்தி என்னென்ன உள்ள மனசில் இருக்குது பிள்ளைகள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் எந்த அளவு படிக்கிறோம் என்பதல்ல, நாங்கள் எந்த அளவு விளங்குகிறோம், அதை எந்த அளவு நாங்கள் உள்வாங்குகிறோம் என்பது முக்கியம். நாங்கள் மணிக்கணக்கில் இங்கே கதைக்கலாம், அது உங்களை எந்த அளவு செய்து அடைகிறது என்பது இங்கே முக்கியம். அது உங்களோட கையில் இருக்குது. ஞாபக சக்தி என்ன ஒன்று இருக்குது. மனுஷண்ட மனசுண்ட ஞாபக சக்தின்ற பவரில் வேறு எந்த நவீன தொழில்நுட்ப பென்ட்ரைவ் உபகரணங்களும் இல்லை. அப்போ அது எங்களுக்குள்ள பிரச்சனை. மாணவர்கள் அதற்கு அந்த கற்றல்ல ஞாபகப்படுத்தி கொள்கிற தன்மைக்கு முக்கியம் கொடுக்கல. ஏன்னா நாங்கள் கற்கும்போது மனதை ஒருநிலைப்படுத்தி கொள்ள வேணும். அது மிக முக்கியமானது. உங்களை உங்களோட கொண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் வைத்து கொள்ள வேணும். 2வது ஆழ கற்க வேண்டும். பிறகு சொல்கிறோம் மீள கற்க வேண்டும். பிறகு சொல்கிறோம் பொருளறிந்து கற்க வேண்டும். பிறகு சொல்கிறோம் பயிற்சிகள் செய்து கற்க வேண்டும். இந்த ரொட்டேஷனில் போனால்தான் ஞாபகத்தில் நீக்கும். இவர்களுக்கு ஒன்றும் நேரம் இல்லை, அல்லது கற்கும்போது அந்த மனதை ஒரு நிலையில் வைத்து கொள்வதில்லை. எனவே மாணவர்களே, பரீட்சை மிகவும் நெருங்குகிறது. மிகவும் இக்கட்டான ஒரு தடையை தாண்டி கொண்டு நீங்கள் பரீட்சைக்கு செல்லுகிறீர்கள். உங்களை உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்துக்கொள்ளுங்க. ஞாபக சக்தியை பொறுத்தவரையில் பழைய கொஞ்சம் வரலாறு போய் பாருங்களேன். மிக ஆரம்ப காலத்தில் எப்படி பெரிய ஞாபக சக்தி. கம்பர் என்ன அவ்வளோ பெரிய கம்பராமாயணத்தை எழுதி பென்ட்ரைவில் போட்டால் கொடுத்து வச்சுருப்போன இல்லை. பல தலைமுறைகளுக்கு அது ஞாபக சக்தியின் மூலம்தான் பரிமாறப்பட்டது. எழுத்துருவம் மொழி வடிவம் முழுமை பெறுவதற்கு முன்பே இந்த காவியங்கள் உருவாக்கப்பட்டு விட்டன. ஞாபகத்தில் தான் கொடுத்தார்கள். நாங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொள்ள முடியாது என்று சொன்னால் என்ன படிப்பு? எனவே மாணவர்களே, ஒருநிலைப்படுங்கள், தேவை என்று உணருங்கள், ஆழமாக கற்றல் நடவடிக்கையில் ஈடுபடுங்கள். இவை ஞாபகத்தில் நிற்கும். எனவே இங்கு சர்வதேச பரிமாற்றல் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பற்றி பார்த்தோம். இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு இப்போது உற்பத்தி சாத்திய எல்லைக்கு போவோம். இப்போ பாவதானிய மாணவர்களே, சர்வதேச பரிமாற்றல் விகிதம் கடைசி முடிவு. சுவிட்சர்லாந்து தொலைக்காட்சி பெட்டி ஒன்றுக்கான கை கடிகாரம் 0.6 விட 0.67 விட கூடுதலாகவும் 2ஐ விட குறைவாகவும் அமைதல் வேண்டும்.
சுவிட்சர்லாந்து தொலைக்காட்சி பெட்டி ஒன்றுக்கான கை கடிகாரம் 0.67 விட கூடுதலாகவும் 2 விட குறைவாகவும் அமைதல் வேண்டும். அதே போன்று ஜெர்மனி கடிகாரம் ஒன்றுக்கான தொலைக்காட்சி பெட்டியின் பரிமாற்றல் விகிதம் 0.5 விட கூடுதலாகவும் 1.5 விட குறைவாகவும் அமைதல் வேண்டும். இதைத்தான் நாங்கள் முதல் உதாரணத்தில் நான் சொன்ன அந்த அட்டவணையில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். சர்வதேச பரிமாற்றம் எவ்வாறு அமைதல் வேண்டும், இவ்வளவுதான். இதற்குள்ளதான் சர்வதேச பரிமாற்றல் தொடர்பான வினாக்கள் கேட்கப்படும். அப்போ நாங்கள் வர்த்தக பரிமாற்றம் எவ்வாறு நடைபெறுகிறது, அதில் ஒன்று உள்நாட்டு பரிமாற்றல் விகிதம் எவ்வாறு நடைபெறுகிறது, அதே போல் 2வது வெளிநாட்டு அல்லது சர்வதேச ரீதியான பரிமாற்றம் எவ்வாறு அமைகிறது என்பது தொடர்பாக பார்த்தோம். இனி சர்வதேச வர்த்தகத்துடன் தொடர்பான இந்த கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் உற்பத்தி சாத்திய எல்லை, அதன் மூலம் நுகர்வு சாத்திய எல்லை, இவற்றின் வாயிலாக எவ்வாறு எடுத்து காட்டலாம் என்பதை பற்றி பார்ப்போம். அதே உதாரணம் தொடர்ந்து வருகிறது. புதிய புதிய உதாரணங்கள் இங்கு காட்டப்படவில்லை. மாணவர்களுக்கு இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரே உதாரணம் தொடர்பு படுத்தப்படுகிறது. வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு முன்னரும் பின்னரும் உள்ள நிலைமைகளை உற்பத்தி சாத்திய எல்லை, நுகர்வு சாத்திய எல்லை என்பவற்றின் மூலம் விளக்குதல். வர்த்தகத்துக்கு முன்னரும் பின்னரும் உள்ள நிலைமைகளை உற்பத்தி சாத்திய எல்லை, நுகர்வு சாத்திய எல்லைகள் மூலம் விளக்குதல். மாணவர்களே, இங்கு இந்த வர்த்தகம் நடைபெற்ற பிறகு, வர்த்தகம் நடைபெறுவதற்கு முன்பு எவ்வாறு உற்பத்தி சாத்திய எல்லை அமையும், வர்த்தகம் நடைபெற்ற பின்னர் எவ்வாறு உற்பத்தி சாத்திய எல்லைகள் அமையும், வர்த்தகம் நடைபெற்ற பின்னர் அமைகின்ற இந்த எல்லைகளை நுகர்வு சாத்திய எல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி வர்த்தகத்துக்கு முன்னர் உலக உற்பத்தி எவ்வாறு அமையும், அதே போல் வர்த்தகத்துக்கு பின்னர் உலக உற்பத்தி எவ்வாறு அமையும். இந்த 4 விடயங்களும் மிகவும் முக்கியமான இன்னொரு பகுதி. அதை நாங்கள் பார்ப்போம். மிக இலகுவான உதாரணம், நாங்கள் வர்த்தகம் நடைபெறவில்லை என்று கருதுவோம். வர்த்தகத்துக்கு முன்னர் என்று எடுத்துக்கொள்வோம். ஊழி அலகொன்றுக்கான வெளியீட்டின் அளவு. மீண்டும் சுவிட்சர்லாந்தும் ஜெர்மனி நாடுகளையும் நாங்கள் மாற்றவில்லை. சுவிட்சர்லாந்து ஜெர்மனி பழைய அதே உதாரணம். ஒரு ஊழி அலகுக்கான வெளியீடு கடிகாரம் சுவிட்சர்லாந்து 4, ஜெர்மனி 20. தொலைக்காட்சி பெட்டி சுவிட்சர்லாந்து 6, ஜெர்மனி 10. இப்போ சுவிட்சர்லாந்தை மட்டும் நாங்கள் எடுக்கிறோம். நிலைக்குத்தச்சில கடிகாரம் 4, கிடையச்சில தொலைக்காட்சி பெட்டி 6, புள்ளியை தொடுத்து விட்டீங்கள் என்றால் சுவிட்சர்லாந்துக்கான உற்பத்தி சாத்திய எல்லை அமைச்சாச்சு. சுவிட்சர்லாந்துக்கான கடிகாரம் தொலைக்காட்சி பெட்டி என்பவற்றுக்கான உற்பத்தி சாத்திய எல்லை. இது 2 தேர்வுகள் மட்டும் என்பதனால இது நேர்கோடாகத்தான் வரும். இதை கொண்டு போய் மைய புள்ளிக்கு குழிவாக கீறி வைக்கிறது இல்லை. சில மாணவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 2 புள்ளியை மட்டும் வைத்துக்கொண்டு கோட்டை மைய புள்ளிக்கு குழிவாக கீறி வைப்பார்கள், அது குவிவாக கீறி வைப்பார்கள். இல்லை, அது நேர்கோடாக வரும். ஜெர்மனிக்கு போவோம். ஜெர்மனி நிலைக்குத்தச்சில் கடிகாரம் 20, கிடையச்சில் தொலைக்காட்சி பெட்டி 10. எனவே 20ஐயும் 10ஐயும் தொடுத்து நேர்கோட கீறினால் ஜெர்மனிக்கான உற்பத்தி சாத்தி எல்லை. இந்த 10 அளவு திட்டம் போடும்போது 20 அளவு திட்டம் போடும்போது இடையில ஒரு அளவை காட்ட வேணும். அது ஒரு கணித ரீதியான மரபு முறை. தனியாக ஒரே அளவு திட்டத்தை கொண்டு வந்து இங்கே போடுறது இல்லை. ஏதாவது ஒரு சிறிய அளவில் ஒரு அளவு திட்டத்தை காட்ட வேணும். அப்போ நாங்கள் உற்பத்தி சாத்திய எல்லையில் எவ்வாறு காட்டலாம் அல்லவா? இது சுவிட்சர்லாந்துக்கான கடிகாரம் தொலைக்காட்சி பெட்டி என்பவற்றை குறிக்கும் உற்பத்தி சாத்திய எல்லை. இது ஜெர்மனிக்கான கடிகாரம் தொலைக்காட்சி பெட்டி என்பவற்றை குறித்து காட்டும் உற்பத்தி சாத்திய எல்லை. இங்கு 2 தெரிவுகள் மட்டுமே காட்டப்படுவதால் 2 உற்பத்தி சாத்திய எல்லைகளும் நேர்கோடாக அமைகின்றன. இது முதலாவது விடயம். இனி நாங்கள் பார்ப்போம், இந்த உற்பத்தியை இந்த 2 நாடுகளையும் தலா 100 ஊழிய அலகுகள் உள்ளன என்று எடுப்போம். நாங்கள் சர்வதேச ரீதியான வர்த்தக கொடுக்கல் வாங்கல்களை விளங்கப்படுத்தும் போது அந்த 4, 6 மட்டும் வைப்பது கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் எடுப்போம், இந்த 2 நாடுகளிலும் தலா 100 ஊழிய அலகுகள் உள்ளன. ஜெர்மனியில் 100 ஊழியம், சுவிட்சர்லாந்தில் 100 ஊழியம். தலா 100 ஊழிய அலகுகள் இருந்தால் எவ்வளவு உற்பத்தி செய்யலாம்? மாணவர்களே, முதல் உதாரணத்தில் ஒரு ஊழிய அலகு சுவிட்சர்லாந்தில் 4. நாங்கள் எடுத்தோம் சுவிட்சர்லாந்து 4 கடிகாரம்.
இப்போ 100 ஊழிய அலகு என்றால் 400 கடிகாரம், 100 அளப்பெருக்கி எடுத்திருக்கிறோம். முதல் உதாரணத்தில் தொலைக்காட்சி பெட்டி ஒரு ஊழிய அலகுக்கு 6 வெளியீடுகள் எடுத்தோம். இப்போ 100 ஊழிய அலகுகள் என்றால் 600 வெளியீடு. பார்த்துக்கொள்ளுங்க, இந்த அட்டவணை மாறினது. எக்ஸாமில் தருவாங்க 1000 ஊழிய அலகுகள் தருவாங்க, 1000 தலைப்பெருக்கி போட்டுரும். 10,000 ஊழிய அலகுகள் பாஸ் பேப்பர்ஸ் கேள்வி வந்திருக்குது, 10,000 தலைப்பெருக்கி போட்டுரும். அதே போல் ஜெர்மனி ஒரு ஊழிய அலகு முன்னே உதாரணத்தில் 20 கை கடிகாரம்னு பார்த்தோம். இங்கே 100 ஊழிய அலகு என்பதனால 2000 கை கடிகாரங்கள். அதே மாதிரி ஒரு ஊழிய அலகு 10 தொலைக்காட்சி பெட்டி முன்னே உதாரணம், 100 ஊழிய அலகுகள் 1000. இப்பொழுது வாரம் சுவிட்சர்லாந்துக்கு இந்த திருப்பியும் கடிகாரம் 400, அதே அல்லது தொலைக்காட்சி பெட்டி 600, 400 எடுத்தால் 100 அலகு ஊழியத்தை பயன்படுத்தும் போது சுவிட்சர்லாந்துக்கான உற்பத்தி சாத்தி இல்லை. அதே போல ஜெர்மனி நிலைக்குத்தச்சில் கடிகாரம் 2000 அலகுகள், கிடையச்சில் தொலைக்காட்சி பெட்டி 1000 அலகுகள். எனவே இந்த 2 புள்ளியையும் இணைத்தால் ஜெர்மனிக்கான உற்பத்தி சாத்தி இல்லை. முதல்ல நாங்கள் ஒரு உற்பத்தி சாத்தி எல்லை எடுத்தோம், தலா ஒவ்வொரு ஊழிய அலகுகளுக்குரிய உற்பத்தி சாத்தி எல்லை. பிறகு 2 நாடுகளிலும் தலா 100 ஊழிய அலகுகள் உள்ளன என கருதி 2 நாடுகளினது மொத்த உற்பத்தியை 100 ஆள் பெருக்கி நாங்கள் புதிய உற்பத்தி சாத்தியில் எடுத்தோம். இதை வைத்துக் கொள்ளுவோம். இப்போ மாணவர்களே, முதலாவது நாங்கள் சுவிட்சர்லாந்துக்கு வருவோம். சுவிட்சர்லாந்து வர்த்தகத்தில் ஈடுபடா விட்டால் அதனுடைய உள்நாட்டு நுகர்வு புள்ளி 7 கற்பனை பண்ணிக்கொள்ளுவோம். ஏ புள்ளியில் கடிகாரத்தில் 200ஐயும் தொலைக்காட்சி பெட்டியில் 300ஐயும் சுவிட்சர்லாந்து நுகருகிறது. சுவிட்சர்லாந்து வர்த்தகத்தில் ஈடுபடவில்லை. அப்படியா இருந்தால் கடிகாரம் தொலைக்காட்சி பெட்டி என்ற 2ஐயுமே சுவிட்சர்லாந்து உற்பத்தி செய்தால் அது உற்பத்தி சாத்திய வலையில் ஏ புள்ளியில் தன்னுடைய உற்பத்தியை செய்கிறது, அல்லது ஏ புள்ளியில் நுகருகிறது. எப்படி நுகருகிறது? கடிகாரத்தில் 200, தொலைக்காட்சி பெட்டியில் 300. எனவே சுவிட்சர்லாந்தின் மொத்த நுகர்வு 500 ஏ புள்ளியில் நுகருகிறது. நாங்கள் ஜெர்மனிக்கு போனால் ஜெர்மனி வர்த்தகத்தில் ஈடுபடவில்லை. 2 பண்டங்களையும் ஜெர்மனி உற்பத்தி செய்கிறது. அது கடிகாரத்தையும் உற்பத்தி செய்கிறது, தொலைக்காட்சி பெட்டியை உற்பத்தி செய்து நுகருகிறது. அந்த நுகர்வு பி புள்ளியில் இடம்பெறுகிறது என்று நாங்கள் வைத்து கொண்டால் ஜெர்மனி 1500 கடிகாரங்களையும் அதே போன்று பி புள்ளியில் 250 தொலைக்காட்சி பெட்டிகளையும் நுகருகிறது. இது ஜெர்மனியின் பி புள்ளியில் ஒன்றில் உற்பத்தி என்று எடுக்கலாம், அல்லது ஜெர்மனியின் மொத்த நுகர்வு என்று எடுக்கலாம். மொத்த நுகர்வு 1500 சக 250 1750. வர்த்தகம் நடைபெறாமல் இருந்தால் சுவிட்சர்லாந்தின் மொத்த உற்பத்தி 500, அதில் 200 கடிகாரம், 300 தொலைக்காட்சி பெட்டி. அதே போன்று வர்த்தகம் நடைபெறாமல் இருந்தால் ஜெர்மனியின் மொத்த நுகர்வு 1750, அதில் 1500 கடிகாரம், 250 தொலைக்காட்சி பெட்டி. 2 நாடுகளின் மொத்த நுகர்வு இங்கு 1750 பிளஸ் இங்கு 500, ரெண்டும் சேர்ந்தால் 2250. இந்த அட்டவணையை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். பாருங்க, கடிகாரம் சுவிட்சர்லாந்து 200 உற்பத்தி செய்து, அதே மாதிரி தொலைக்காட்சி பெட்டி 300 உற்பத்தி செய்கின்றது. இது சுவிட்சர்லாந்தின் உற்பத்தி. அதே போன்று ஜெர்மனி 1500 கடிகாரம், அதே போன்று 250 தொலைக்காட்சி பெட்டி. எனவே உலகின் மொத்த உற்பத்தியை பாருங்க. கடிகாரம் சுவிட்சர்லாந்து 200 சக ஜெர்மனி 1500, இரண்டையும் கூட்டுறோம், உலகம் 1700. அதே போன்று நாங்கள் தொலைக்காட்சி பெட்டி எடுக்கிறோம். சுவிட்சர்லாந்து 300 உற்பத்தி செய்கிறது, ஜெர்மனி 250 உற்பத்தி செய்கிறது. எனவே இந்த 2 நாட்டிட மொத்த உற்பத்தி 550. எனவே உலக உற்பத்தி 1700 பிளஸ் 550 2250. இது உலக உற்பத்தி. மாணவர்களை ஆரம்பத்தில் ஒரு அலகுக்கான வெளியீட்டை நாங்கள் எடுத்தோம். பிறகு 2 நாடுகளிலும் தலா 100 ஊழிய அலகுகள் உள்ளன என கருதி
100 ஊழிய அலகுகளுக்கான வெளியீட்டு எடுத்தோம். அதை நாங்கள் உற்பத்தி சாத்திய எல்லையில் காட்டி 2 புள்ளிகள் எடுத்து சுவிட்சர்லாந்து ஏ புள்ளியில் மொத்தமாக 500 நுகருகிறது என்றும், ஜெர்மனி பி புள்ளியில் மொத்தமாக 1250 நுகருகிறது என்றும், மொத்த உலக நுகர்வு அல்லது உற்பத்தியை பார்த்து வர்த்தகம் நடைபெறாமல் இருந்தால் உலக உற்பத்தி 2250 எடுத்தோம். அப்போ அட்டவணை அல்லது உற்பத்தி சாத்திய எல்லையிலிருந்து இலகுவாக நாங்கள் எடுக்கிறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வர்த்தகம் இடம்பெறவில்லை. இந்த படத்தில் ஏ புள்ளியில் சுவிட்சர்லாந்தின் நுகர்வு இடம்பெறுகிறது, ஜெர்மனி பி புள்ளியில் நுகருகிறது. இப்போ நாங்கள் வர்த்தகம் நடைபெறுகிறது என்று கருதுவோம். 2 நாடுகளுக்கு இடையில் வர்த்தகம் நடைபெறுகிறது. எப்படி நடைபெறுகிறது? இந்த இருக்குது, ஒப்பீட்டு நலனின் அடிப்படையில் ஜெர்மனி கடிகாரம் உற்பத்தி செய்கிறது. நாங்கள் 100 ஊழிய அலகை சேர்த்து விட்டோம் அல்லவா? இப்பொழுது ஜெர்மனியில் உற்பத்தி 2000. ஒப்பீட்டு நலனின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்து தொலைக்காட்சி பெட்டி உற்பத்தி செய்கிறது. அங்கே 100 ஊழிய அலகுகள் உண்டு என்பதனால 600. அப்போ ஒப்பீட்டு நலனின் அடிப்படையில் உற்பத்தி நடைபெறும் போது ஜெர்மனி 2000 கடிகாரங்களையும் சுவிட்சர்லாந்து 600 தொலைக்காட்சி பெட்டிகளை உற்பத்தி செய்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்த உற்பத்தி சாத்திய எல்லைக்கு வருவோமானவர்களே, இலகுவாக நன்காக அவதானியுங்கள். இது ஏற்கனவே சுவிட்சர்லாந்தினுடைய உற்பத்தி சாத்திய எல்லை. சுவிட்சர்லாந்து ஏ புள்ளியில் நுகருகிறது. இப்போ ஒப்பீட்டு நலனின்படி சுவிட்சர்லாந்து தொலைக்காட்சி பெட்டியை உற்பத்தி செய்கிறது. அப்போ தொலைக்காட்சி பெட்டியை உற்பத்தி செய்தால் அதனுடைய கடிகார உற்பத்தி 0. அப்போ அட்டவணைக்கு வந்தால் சி புள்ளியில் சுவிட்சர்லாந்து தொலைக்காட்சி பெட்டியை உற்பத்தி செய்யும், கடிகாரம் 0. சி புள்ளியில் அந்த படம் 600 உற்பத்தி செய்யும், கடிகாரம் 0. இந்த 600 உற்பத்தி செய்து அதில் 300 சுவிட்சர்லாந்து நுகரும். ஏன்னா அதனுடைய நுகர்வு ஏற்கனவே காட்டப்பட்டு விட்டதே புள்ளி. 600 உற்பத்தி தொலைக்காட்சி பெட்டி, கடிகாரம் 0. இந்த 600 உற்பத்தி செய்து 300 சுவிட்சர்லாந்து நுகரும். அப்படி இருந்தால் இந்த 300 ஏற்றுமதி செய்யும். எங்கே ஏற்றுமதி செய்யும்? ஜெர்மனிக்கு ஏற்றுமதி செய்யும். இப்போ நாங்கள் ஜெர்மனிக்கு போவோம். ஜெர்மனி தொலைக்காட்சி பெட்டி உற்பத்தி 0. ஏனென்றால் அது கடிகார உற்பத்தியில் தான் ஒப்பீட்டு நன்மையை பெறுது. ஜெர்மனி டி புள்ளியில் கடிகாரம் உற்பத்தி செய்யும், தொலைக்காட்சி பெட்டி 0. ஆனால் அது சுவிட்சர்லாந்திலிருந்து 300 தொலைக்காட்சி பெட்டியை இறக்குமதி செய்யும். அப்படி இறக்குமதி செய்தால் ஜெர்மனி இந்த தொலைக்காட்சி பெட்டி நுகர்வு 300. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். சுவிட்சர்லாந்து 600 தொலைக்காட்சி பெட்டியை உற்பத்தி செய்து 300 நுகரும். இது நாங்கள் ஏற்கனவே முன்னைய படத்தில் தீர்மானித்தது. நுகர்ந்து மிகுதி 300 அது ஜெர்மனிக்கு ஏற்றுமதி செய்யும். எனவே இங்கே ஜெர்மனி என்ன செய்கிறது? தொலைக்காட்சி பெட்டி உற்பத்தி 0, ஆனால் சுவிட்சர்லாந்திலிருந்து 300 இறக்குமதி செய்கிறது. இது ஜெர்மனியின் இறக்குமதி. அடுத்தது ஜெர்மனி எடுப்போம். ஜெர்மனி கடிகாரம் 2000 உற்பத்தி செய்கிறது, தொலைக்காட்சி பெட்டி 0. ஒப்பீட்டு நலனில் 2000 கடிகாரம் உற்பத்தி செய்து 1500 நுகருகிறது. இது முன்னே உற்பத்தி சாத்தியிலே நாங்கள் தீர்மானித்தது. 1500 நுகர்ந்தால் 500 மிச்சம் மிகுதி. இந்த 500ஐயும் ஜெர்மனி என்ன செய்கின்றது? சுவிட்சர்லாந்துக்கு ஏற்றுமதி செய்கிறது. இப்போ திருப்பி நாங்கள் சுவிட்சர்லாந்துக்கு வருவோம். சுவிட்சர்லாந்தில் கடிகார உற்பத்தி 0, ஆனால் ஜெர்மனியிலிருந்து 500 இறக்குமதி செய்கிறது. கடிகார நுகர்வு 500 இந்த இருக்குது. இப்போ சுவிட்சர்லாந்து எடுப்போம். மொத்தமாக 300 தொலைக்காட்சி பெட்டிகளையும் ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்த 500 கடிகாரங்களையும் சுவிட்சர்லாந்து நுகருகிறது. அப்படி நுகர்ந்தால் இந்த 300 தொலைக்காட்சி பெட்டியும் 500 கடிகாரமும் சந்திக்கின்ற A1 புள்ளி சுவிட்சர்லாந்தின் நுகர்வு புள்ளி. எப்படி வந்தது நுகர்வு புள்ளி? 300 தொலைக்காட்சி பெட்டி சுவிட்சர்லாந்தின் உற்பத்தி, 500 தொலைக்காட்சி பெட்டி ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. எனவே அதனுடைய உற்பத்தி புள்ளி இங்க இருந்தாலும் நுகர்வு புள்ளி இங்கே வரும். சுவிட்சர்லாந்தில் உற்பத்தி புள்ளியையும்
நுகர்வு புள்ளியையும் தொடுத்து நேராக ஒரு கோடு கீறினீங்கள் என்றால் இது சுவிட்சர்லாந்து நுகர்வு சாத்திய வலை சிசிபி கன்சம்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இது உற்பத்தி சாத்திய வலை, இது நுகர்வு சாத்திய வலை. நாங்கள் ஜெர்மனிக்கு போவோம். ஜெர்மனி என்ன செய்கின்றது? 2000 கடிகாரத்தை உற்பத்தி செய்து 1500 நுகருகிறது. அதே போன்று தொலைக்காட்சி பெட்டி உற்பத்தி 0, ஆனால் சுவிட்சர்லாந்து 300 இறக்குமதி செய்கிறது. எனவே இறக்குமதி செய்யப்பட்ட 300 தொலைக்காட்சி பெட்டிகள் சக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட 1500 கடிகாரங்கள் B1 புள்ளியில் சுவிட்சர்லாந்து நுகருகிறது. சாரி, ஜெர்மனி நுகர்வு, மன்னிக்க வேணும். எனவே ஜெர்மனியின் இந்த நுகர்வு புள்ளியையும் இந்த உற்பத்தி புள்ளியையும் தொடுத்து நேர்கோடு கீறினால் நுகர்வு சாத்திய வலை. இது ஒரு உண்மையை காட்டுது. ஒரு நாடு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் உற்பத்தி சாத்திய எல்லைக்கு வெளியில் உள்ள ஒரு புள்ளியில் நுகர்வை செய்யலாம். சுவிட்சர்லாந்து வர்த்தகத்தில் ஈடுபடாமல் இருந்தால் ஏ புள்ளியில் நுகர்வு செய்யும். வர்த்தகத்தில் ஈடுபட்டால் எல்லைக்கு வெளியில் உள்ள ஒரு புள்ளியில் நுகர்வை செய்யலாம். இவ்வாறு தான் நாங்கள் நுகர்வு சாத்திய வலையை பெற்றுக்கொள்ளுகிறோம். மாணவர்களே, இவ்வாறு உற்பத்தி செய்யும் போது, வர்த்தகம் நடைபெறும் போது உலக உற்பத்திக்கு என்ன நடைபெறுகிறது? லேசா பண்ணுங்க உங்களுக்கு. உலக உற்பத்தி பாருங்க, கடிகாரம் சுவிட்சர்லாந்து 500, ஜெர்மனி 1500. எனவே உலக உற்பத்தி 2000. கடிகாரத்தை எடுத்து பாருங்க, அல்லது உலக நுகர்வு சுவிட்சர்லாந்து 500 இருக்குது, ஜெர்மனி 1500, உலகம் 2000. அதே மாதிரி கடிகாரம் மொத்த உற்பத்தி 600, அதில் சுவிட்சர்லாந்து 300, ஜெர்மனி 300, உலகம் 600. எனவே மொத்த உலக உற்பத்தி அல்லது மொத்த உலக நுகர்வு வர்த்தகத்துக்கு பிறகு ஜெர்மனி இருக்கின்றது 1500 இந்த புள்ளியில் நுகர்கின்றது. இது 1800 சேர்த்து ஜெர்மனியிட மொத்த நுகர்வையும் சுவிட்சர்லாந்திட மொத்த நுகர்வையும் கூட்டினால் 2600. அப்போ நாங்கள் முதல் படத்தில் பார்த்தோம், வர்த்தகத்துக்கு முன்னர் உலக உற்பத்தி 2250, வர்த்தகத்துக்கு பிறகு உலக உற்பத்தி அல்லது நுகர்வு 2600. இந்த கூடின அளவு எப்படி ஏற்பட்டது? அதே ஊழியம், 2 நாடுகளிலும் தலா 100 அலகு ஊழியம். வர்த்தகத்தில் ஈடுபடாமல் இருந்தால் உலக உற்பத்தி 2250. இந்த 2 நாடுகளும் ஒப்பீட்டு நலனின் அடிப்படையில் உற்பத்தியை செய்து வர்த்தகத்தில் ஈடுபடும்போது உலக உற்பத்தி 2600. இது எந்த உண்மையை தருகிறது? ஒப்பீட்டு நலனின் அடிப்படையில் நாடுகள் உற்பத்தி செய்யும் போது உலக உற்பத்தி அல்லது உலக நுகர்வு என்பன அதிகரிக்கும் என்பதை எடுத்து காட்டுகிறது. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வளவுதான் உற்பத்தி சாத்திய எல்லை சர்வதேச வர்த்தகம் தொடர்பாக நீங்கள் அந்த அந்த உடச்சி கொண்டு வெளியே வர வேண்டிய பகுதி. இந்த விடயங்கள், இந்த அளவீடுகள், அமைய செலவு அளவிடுவது, வர்த்தக பரிமாற்றல் விகிதத்தை அளவிடுவது, ஆரம்பத்தில் உற்பத்தி சாத்திய எல்லையை கீறுவது, வர்த்தகத்துக்கு பிறகுள்ள நுகர்வு சாத்திய எல்லையை கீறுவது, வர்த்தகத்துக்கு முன்னே உலக உற்பத்தியும் நுகர்வும், வர்த்தகத்துக்கு பின்னே உலக உற்பத்தியும் நுகர்வும் என்பவற்றை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளலாமா இருந்தால் சர்வதேச வர்த்தகம் நிதி தொடர்பான 2வது பகுதியில் எந்த பிரச்சனையும் நீங்கள் பட தேவையில்லை. அதைவிட நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த உதாரணங்கள் புதிதாக தயாரிக்கப்பட்டவை அல்ல. ஏன்னால் மாணவர்கள் வீட்டிலிருந்து இப்பொழுது கற்கிறீர்கள். எனவே உங்களுக்கு வசதியாக தேசிய கல்வி நிறுவனம் வெளியீடு செய்துள்ள ஆசிரியர் வழிகாட்டி கைநூலில் உள்ள உதாரணங்களை அடிப்படையாக கொண்டே இவை தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மேலதிக வாசிப்பை நீங்கள் அங்கு செய்யும் போது இதனுடைய மேலதிக விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டை எவ்வாறு அளவீடு செய்கின்றோம், அவ்வாறு அளவீடு செய்யும் போது வர்த்தகத்துக்கு முன்னர் வர்த்தகத்துக்கு பின்னர் உலக உற்பத்திகள் எவ்வாறு மாற்றமடையும், அமைய செலவு எப்படி அளவீடு செய்கின்றோம், அதன் மூலம் உள்நாட்டு பரிமாற்றல் விகிதம், சர்வதேச பரிமாற்றல் விகிதம் என்பவற்றை எப்படி அளவீடு செய்கின்றோம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். இதை நீங்கள் திருப்பி நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம், இதை வாசித்து பாருங்கள். வேணால் உங்களுக்கு வேண்டியதை ரெக்கார்ட் பண்ணி எடுக்கலாம். திருப்பி பல முறை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு விஷயத்தை திருப்பி செய்யும் போது அதனுடைய விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என்றால் சர்வதேச வர்த்தகம் நிதியம் என்பது கிட்டத்தட்ட 90 பாட வேலைகளுக்குரியது.
நாங்கள் அதை 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிப்பதென்றால் நாங்கள் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் தரலாம். எனவே இதை விளக்கமாக நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே இது கணித ரீதியான வரைபட ரீதியான ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு தொடர்பான பகுதிகள். தொடர்ந்து நாங்கள் ஒப்பீட்டு நன்மையை போவோம். ஒப்பீட்டு நன்மையின் மூலாதாரங்கள் அல்லது இதை நாங்கள் ஒப்பீட்டு நன்மையின் தோற்றுவாய்கள் என்றும் கூறலாம். ஒப்பீட்டு நன்மையின் மூலாதாரங்கள் தோற்றுவது எவ்வாறு ஒரு நாட்டுக்கு ஒரு பொருள் உற்பத்தியில் ஒப்பீட்டு நன்மை ஏற்படுகிறது. முதலாவது வளத்திரட்சியில் நிலவும் மாற்றம். வளத்திரட்சி உங்களுக்கு தெரியும். வளத்திரட்சி என்பது கிடைக்கக்கூடிய வளங்களின் அளவும் அதன் வினைத்திறனும். அப்ப அது நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. சில நாடுகளில் கூடிய அளவு உயர் வளங்கள் இருக்கின்றன, அவை உயர் வினைத்திறனுடையதாகவும் இருக்கின்றன. இப்போ அவ்வாறான நாடுகள் உற்பத்தியில் ஒப்பீட்டு நன்மையை பெற்றுக்கொள்வது இலகுவானது. உதாரணமாக நாங்கள் அமெரிக்காவை எடுத்து பார்த்தால், அதே மாதிரி தென்கொரியா போன நாடுகள் எடுத்து பார்த்தால் கிடைக்கக்கூடிய வளங்களும் இருக்கின்றன. அங்கு விருத்தி அடைந்த நல்ல கல்வி முறையில் தொழில்சார் நிபுணத்துவமுடன் உருவாக்கப்பட்ட மனித உழைப்பும் இருக்கிறது. அதனால் அவர்கள் விரைந்து குறைந்த செலவில் வினைத்திறனுடையதாக உற்பத்திகளை செய்ய முடியுமான வாய்ப்பு அந்த நாடுகளில் இருக்கின்றது. வளத்திரட்சியில் நிலவும் மாற்றம், பண்பு ரீதியான தன்மைகள், இது நாங்கள் ஊழிய விளைதிறன் என்று சொல்றோம். ஒரு நாடு பின்பற்றுகின்ற கல்வி கொள்கைகள், ஒரு நாடு கல்வியில் சேர்க்கின்ற தொழில் சார்ந்த நிபுணத்துவ கொள்கைகள், அதே போன்று இந்த பயிற்சி தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகள் எந்த அளவு ஊழிய படைக்கு வழங்குகிறதோ அதற்கேற்ப அந்த நாட்டின் ஊழிய வினைத்திறன் மட்டம் அதிகரிக்கிறது. அவ்வாறு அதிகரிப்பதற்கேற்ப உற்பத்தியில் ஒப்பீட்டு நலனை பெற்றுக்கொள்கிறது. நாங்கள் சிங்கப்பூர் அதே போன்று தென்கொரியா போன்ற நாடுகளை உதாரணமாக சொல்லலாம். இவர்கள் கடந்த 3 தசாப்தங்களாக ஊழியத்தில் செய்த பண்பு ரீதியான மாற்றம் காரணமாக சர்வதேச வர்த்தகம் அதே மாதிரி உற்பத்தி திறன்களுக்குள் வந்திருக்கின்றன. தென்கொரியா மிகச்சிறந்த உதாரணம். அவர்கள் ஊழியத்தை பண்பு ரீதியாக மாற்றினார்கள், தொழில்சார் நிபுணத்துவத்தை வளர்த்தார்கள். எனவே இன்று உலகின் முன்னணி உற்பத்தி நாடுகளில் ஒன்றாக அது இருக்கின்றது. 3வது சுவையில் ஏற்படும் மாற்றங்கள். காலத்துக்கு காலம் சுவை மாறும். ஒரு காலத்தில் அமெரிக்கர்கள் தேநீர் அருந்த பழகி இருந்தார்கள். கொஞ்ச காலத்தில் அது கோப்பிக்கு மாறினார்கள். அப்படி மாறும்போது அதனை உற்பத்தி செய்கின்ற நாடுகள் உற்பத்தி பொருளுக்கான கேள்வி மாறும்போது அதற்கேற்ப உற்பத்தி அளவு கூடி தொழில் சிறப்பு ஏற்பட்டு உற்பத்தியின் வினைத்திறன் ஏற்படும். அளவு திட்ட சிக்கனங்கள். அளவு திட்ட சிக்கனம் என்பது உங்களுக்கு தெரியும். பாரிய அளவில் நிறுவனங்கள் உற்பத்தியை அதிகரிக்கும் போது தொழிலுக்கு உள்ளேயும் தொழிலுக்கு வெளியேயும் இருந்து நிறுவனங்கள் அனுபவிக்கின்ற சிக்கனங்கள். அப்ப பேரளவு உற்பத்தியை செய்கின்ற நாடுகளுக்கு இந்த சிக்கனங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஜப்பானை நாங்கள் எடுக்கலாம். ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கும் ஜப்பான்ல 3 கார் உற்பத்தி ஆகுது. ஜப்பான் ஒரு நாளைக்கான மொத்த கார் உற்பத்தியை சராசரியாக பார்க்கும்போது ஒவ்வொரு 10 நிமிஷத்திலேயே 3 கார் அவுட்புட் ஆகுது. இப்போ இலங்கை எடுத்து பார்த்தால் அப்படி இல்லை. நாங்கள் ஒரு மாதத்துக்கு 13 காரை உற்பத்தி செய்கிற கெப்பாசிட்டியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ பேரளவு உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி செலவு குறைகிறது. அதனால் உற்பத்தி திறன் அதிகரிக்கின்றது. அடுத்தது பண்ட வேறுபாடுகள் என்பது சில பண்டங்களை பொறுத்தவரையில் சில நாடுகளின் ஒரே வகையான பண்டம் என்றாலும் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. உதாரணமாக கார் உற்பத்தியை நாங்கள் எடுத்தோம்னா ஜெர்மன் உற்பத்தி செய்கிற காருக்கான கேள்வி தராதரம் உலக சந்தையில் மிக உயர்வாக இருக்கின்றது. அமெரிக்கா உற்பத்தி செய்கின்ற கார், ஜப்பான் உற்பத்தி செய்கின்ற கார்னு நாங்கள் பார்க்கும்போது அந்த ஜெர்மன் உற்பத்தி பொருட்களுக்கு சர்வதேச ரீதியில் கூடுதலான சந்தை வாய்ப்பு இருக்கின்றது. பண்ட வேறுபாடு. ஜெர்மன் கார் என்றால் அப்படி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபின்லாண்டோட செல்போன் என்றால் அதுக்கு ஒரு தரம் இருக்குது. சுவிஸ்ல கை கடிகாரம் என்றால் அதற்கு ஒரு தரம் இருக்கின்றது. பண்ட வேறுபாடுகள். அரசின் கொள்கைகள். அரசு எவ்வாறான கொள்கையை பின்பற்றி தேசிய ரீதியாக உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான மானியங்களை வழங்குதல், உற்பத்தியாளர்களுக்கான சலுகை கடன்களை வழங்குதல், கீழ்கட்டுமான வசதிகளை செய்து கொடுத்தல். இந்த அடிப்படையில் அரசு எந்த அளவு உற்பத்திக்கான அடிக்கட்டுமான வசதிகளை செய்து கொடுக்கின்றது, ஊக்குவிப்புகளை வழங்குகிறது என்பதும் அரச கொள்கைகள். பணவீக்கம். ஒரு நாளில் உயர் பணவீக்கம் இருக்கும்போது உற்பத்தி செலவு கூடும்.
உற்பத்தி செலவு கூடும்போது சர்வதேச கேள்வி குறையும். அது ஒப்பீட்டு நன்மையிலிருந்து விடுபட வேண்டி வரும். இறுதியாக அமைவிடும். ஒப்பீட்டு நன்மையை தீர்மானிக்கின்ற அல்லது ஒப்பீட்டு நன்மையின் தோற்றுவாய்கள் அல்லது ஒப்பீட்டு நன்மையின் மூலாதாரங்கள் என்று சொல்லலாம். இதெல்லாம் திருப்பி திருப்பி பரீட்சையில் வினாவாக கேட்கப்படுகின்ற பகுதி. எனவே மாணவர்களே, ஒப்பீட்டு நன்மையின் மூலாதாரங்கள் அல்லது தோற்றுவாய்கள் ஒன்று வள திரட்சியில் நிலவும் மாற்றங்கள், 2 பண்பு ரீதியான தன்மைகள், இது நாங்கள் ஊழிய வினைத்திறன் மாற்றம் என்று கூறுகிறோம். 3வது சுவையில் ஏற்படும் மாற்றங்கள், 4வது அளவு திட்ட சிக்கனங்கள், 5வது பண்ட வேறுபாடுகள், 6வது அரச கொள்கைகள், 7வது பணவீக்கம், 8வது அமைவிடம். ஒப்பீட்டு நலனை தீர்மானிக்கின்ற காரணிகள். இப்போ இந்த காரணிகளால் குறித்த ஒரு நாட்டுக்கு இருக்கின்ற ஒப்பீட்டு நலன் இவை மாறுபடும் போது இன்னொரு நாட்டுக்கு அது போகலாம். உதாரணமாக ரேடியோவை கண்டுபிடித்தது அமெரிக்கா. ரேடியோவை கண்டுபிடித்து சந்தைக்கு வழங்கும் வரை அதனுடைய ஃப்ரீக்குவென்சி அமெரிக்காவிடம் இருந்தது. அமெரிக்கா ரேடியோ உற்பத்தியில் ஒப்பீட்டு நலனை பெற்றிருந்தது. ஆனால் எப்போ ஜப்பான் ரேடியோவுக்கான டிரான்சிஸ்டரை கண்டுபிடித்ததோ அதற்கு பிறகு இதுவரை அமெரிக்காவிடம் இருந்த ஒப்பீட்டு நலன் ஜப்பானுக்கு மாறுது. அப்போ இந்த காரணிகளும் ஒப்பீட்டு நலனை தீர்மானிக்கின்றது. தொழில்நுட்ப ரீதியாக ஏற்படும் மாற்றங்கள் என்று நாங்கள் சொல்லலாம், அல்லது காரணி வினைத்திறனில் ஏற்படும் மாற்றங்கள் என்று சொல்லலாம். ஒப்பீட்டு நலனில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது ஒப்பீட்டு நல கோட்பாட்டின் மூலாதாரங்கள், தோற்றுவாய்கள் பல மாதிரி நாங்கள் இதை வரைவிலக்கணப்படுத்தி கொள்ள முடியும். இவையெல்லாம் மாணவர்கள் கட்டாயம் குறைந்தது 5 புள்ளிகளையாவது மனப்பாடம் செய்து வைத்திருக்க வேண்டும். வள திரட்சியில் நிலவும் மாற்றங்கள், பண்பு ரீதியான தன்மைகள், சுவையில் ஏற்படும் மாற்றம், அளவு திட்ட சிக்கனங்கள், பண்ட வேறுபாடுகள், அரச கொள்கைகள், பணவீக்கம், அந்த நாட்டின் அமைவிடம், இவை ஒப்பீட்டு நலனின் தோற்றுவாய்கள் என்று நாங்கள் கூற முடியும். அப்போ நாங்கள் சர்வதேச வர்த்தக நிதி தொடர்பாக சர்வதேச வர்த்தகத்தின் போக்குகள், சர்வதேச வர்த்தகம் தொடர்பான முழு நன்மை கோட்பாடு, ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு, வர்த்தகத்துக்கு முன்னைய பின்னைய உலக உற்பத்திகள், உலக நுகர்வு, அதனுடன் தொடர்பான உற்பத்தி சாத்திய எல்லைகள், நுகர்வு சாத்திய எல்லைகள், அதே போன்று சர்வதேச வர்த்தகம் தொடர்பான உள்நாட்டு பரிமாற்றம், வெளிநாட்டு பரிமாற்றம் என்பன தொடர்பான விடயங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். இப்போ தேர்ச்சி மட்டம் 9.2. 9.1 தான் சர்வதேச வர்த்தகத்தின் தோற்றுவாய்களும் ஒப்பீட்டு முழு நன்மை கோட்பாடுகளும். இப்போ 9.2 பாதுகாப்பு வாதத்தின் செயற்பாடுகளும் அதன் மூலமாக சுதந்திர வர்த்தகத்துக்கு தோன்றும் தாக்கத்தையும் ஆய்வு செய்வார். இதை நாங்கள் சுருக்கமாக கூறுவதா இருந்தால் சர்வதேச வர்த்தக பாதுகாப்பு. மாணவர்களே, நாங்கள் பார்ப்போம் சர்வதேச வர்த்தக பாதுகாப்பு என்றால் என்ன. நாங்கள் இதில் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்கள்: சர்வதேச வர்த்தக பாதுகாப்பு என்றால் என்ன, சர்வதேச வர்த்தக பாதுகாப்பின் கீழ் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, சர்வதேச வர்த்தக பாதுகாப்பு வாதம் அல்லது பாதுகாப்பு ஒன்று ஏன் தேவைப்படுகிறது. ஒரு வளர்முக நாட்டை நாங்கள் எடுத்தால் கூட அவ்வாறான நாடுகளுக்கு ஏன் வர்த்தக பாதுகாப்பு ஒன்று தேவைப்படுகிறது. அதே போல சர்வதேச வர்த்தக பாதுகாப்பின் அளவீடுகள். இந்த சர்வதேச வர்த்தக பாதுகாப்பை எப்படி நாங்கள் அளவிடலாம்? பெயரளவு பாதுகாப்பு, பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு என்று இருக்கிறது. இவற்றை அளவிடும் முறைகள் தொடர்பாக பார்ப்போம். முதலாவது, சர்வதேச வர்த்தக பாதுகாப்பு என்றால் என்ன பாருங்க. உள்நாட்டு சந்தைக்கு வெளிநாட்டு பொருட்கள் தடையின்றி நுழைவதையும், உள்நாட்டு பொருட்கள் வெளிநாட்டு சந்தைக்குள் தடையின்றி நுழைவதையும் கட்டுப்படுத்தும் எந்த ஒரு செயற்பாடும் வர்த்தக பாதுகாப்பு என்று வரைவிலக்கணப்படுத்தப்படுகிறது. மாணவர்களே, வரைவிலக்கணத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சர்வதேச வர்த்தக பாதுகாப்பு என்றால் என்னென்று கேட்பார்கள். உள்நாட்டு சந்தைக்குள் வெளிநாட்டு பொருட்கள் தடையின்றி நுழைவதையும், உள்நாட்டு பொருட்கள் வெளிநாட்டு சந்தைக்குள் தடையின்றி நுழைவதையும்
கட்டுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயற்பாடும் வர்த்தக பாதுகாப்பு என்று கூறப்படும். நாங்கள் இன்னொரு வகையில் கூறுறதா இருந்தால், இந்த சுதந்திரமாக நடைபெறுகின்ற இந்த வர்த்தக செயற்பாடுகளை ஏதாவது ஒரு வகையில் அரசு கட்டுப்படுத்துமா இருந்தால், அதற்கு எதிரான ஏதாவது தடைகளை கொண்டு வருமா இருந்தால், அந்த செயற்பாட்டை தான் நாங்கள் வர்த்தக பாதுகாப்பு என்று கூறுகிறோம். அப்போ சர்வதேச வர்த்தக பாதுகாப்பு என்றால் என்ன வரைவிலக்கணம் விளங்கியிருக்க வேண்டும். உள்நாட்டு சந்தைக்குள் வெளிநாட்டு பொருட்கள் தடையின்றி நுழைவதையும், உள்நாட்டு பொருட்கள் வெளிநாட்டு சந்தைக்குள் தடையின்றி நுழைவதையும் கட்டுப்படுத்தும் எந்த ஒரு செயற்பாடும் வர்த்தக பாதுகாப்பு அல்லது வர்த்தக பாதுகாப்பு வாதம் என்று பொதுவாக வரைவிலக்கணப்படுத்தப்படுகிறது. அப்போ வர்த்தக பாதுகாப்புக்கு சார்பான வாதங்கள். ஏன் நாடுகளுக்கு சர்வதேச வர்த்தக பாதுகாப்பு ஒன்று தேவைப்படுகிறது? மாணவர்களை பாருங்கள். முதலாவது, உள்நாட்டில் வளரும் ஆரம்ப நிலை கைத்தொழில்களுக்கு பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு ஒன்றினை வழங்குதல். நாங்கள் இலங்கை போன நாடுகள் எடுத்தால், இலங்கையில் பெரும்பாலான கைத்தொழில்கள் அவை என்ன வளரும் ஆரம்ப நிலை கைத்தொழில்கள். எனவே இந்த கைத்தொழில்களுக்கு பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு ஒன்றை வழங்குவதற்கு இந்த வர்த்தக பாதுகாப்பு அவசியம் தேவைப்படுகிறது. இரண்டாவது, நாட்டின் உற்பத்தி தரத்தை உயர்த்துதல். உற்பத்தியின் தரத்தை உயர்த்துதல். இப்போ வர்த்தக பாதுகாப்பின் மூலம் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகள், தேவையான நிதி வசதிகள், இவ்வாறான ஏற்பாடுகளை, சந்தை வாய்ப்புகள், இந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்து உள்நாட்டு உற்பத்தியின் தரத்தை உயர்த்துவதற்கும் வர்த்தக பாதுகாப்பு அவசியம். மூன்றாவது, உள்நாட்டில் தொழில் வாய்ப்புகளை பாதுகாத்தல். உள்நாட்டு தொழில் வாய்ப்புகள். இப்போ நாங்கள் வர்த்தகத்தை தாராளமயப்படுத்துவோமா இருந்தால் வெளிநாட்டு பொருட்கள் உள்நாட்டில் குவியும் போது உள்நாட்டு உற்பத்திகள் வீழ்ச்சி அடையும். இதனால் உள்நாட்டு தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் போகும். இப்போ கூறுவார்கள், நாங்கள் இறக்குமதி செய்த ஒரு சோடு சப்பாத்தை கொள்வனவு செய்கிறோம் என்றால் உள்நாட்டில் ஒரு ஊழியத்தை வேலையின்மைக்குள் ஆக்குகின்றோம் என்று. நாங்கள் எந்த அளவு இறக்குமதிகளை நுகருகிறோமோ அந்த அளவுக்கு உள்நாட்டில் தொழில் வாய்ப்பின்மை ஏற்படும். எனவே வர்த்தக பாதுகாப்பின் மூலம் உள்நாட்டு தொழில் வாய்ப்புகளை பாதுகாத்தல், சென்மதி நிலுவை பிரச்சினைக்கு தீர்வு காணுதல், குவித்தல் கொள்கையின் விளைவுகளிலிருந்து தேசத்தை பாதுகாத்தல். குவித்தல் கொள்கையின் விளைவுகள் அதை பார்த்து நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி தேசிய பாதுகாப்புடன் தொடர்பான தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துதல், அதே மாதிரி உள்நாட்டில் வள பயன்பாட்டை உயர்த்துதல். சர்வதேச வர்த்தக பாதுகாப்பின் நோக்கங்கள் என்ன என்று கேட்கும்போது இது நாங்கள் சில விஷயங்கள் விளக்கமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். பிரதான நோக்கம் உள்நாட்டில் வளரும் ஆரம்ப நிலை கைத்தொழில்களுக்கு பயனுறுதி வாய்ந்த ஒரு பாதுகாப்பை வழங்குதல், அதே போன்று உள்நாட்டு உற்பத்திகளின் தரத்தை நாங்கள் அதிகரிக்க செய்தல், உள்நாட்டில் தொழில் வாய்ப்புகளை பாதுகாத்தல், தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்க செய்தல், சென்மதி நிலுவை பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வினை முன்வைத்தல். வர்த்தக பாதுகாப்பின் மூலம் நாங்கள் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிக்க செய்து ஏற்றுமதிகளை கூட்டி மறுபுறத்தில் இறக்குமதிகளை கட்டுப்படுத்தி வர்த்தக நிலுவையை நாங்கள் ஓரளவுக்கு குறைப்பதன் மூலம் சென்மதி நிலுவையின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காணுதல், குவித்தற் கொள்கையின் விளைவுகளில் இருந்து தேசத்தை பாதுகாத்தல் அல்லது உள்நாட்டு உற்பத்திகளை பாதுகாத்தல். இந்த குவித்தற் கொள்கை என்பது மேற்கு நாடுகள் தமது உற்பத்தி பொருட்களை அதன் சராசரி உற்பத்தி செலவிலும் குறைந்த விலையில் ஏற்றுமதி செய்வது. இதன் மூலம் உலக சந்தையில் அவர்களுடைய ஆதிக்கம் மேலோங்குகிறது. எனவே ஏனைய நாடுகளுக்கு சந்தையில் ஈடுபடுகின்ற வாய்ப்பு குறைகிறது. இவ்வாறு குவித்தலின் கீழ் ஏற்றுமதி செய்கின்ற நாடு நிறுவனங்களுக்கு ஏற்படும் நட்டங்களை அந்த நாட்டு அரசுகள் மானியமாக வழங்குகின்றன. எனவே குவித்தல் என்பது வளர்முக நாடுகளின் உற்பத்தி துறைக்கு ஒரு பெரும் சவால். அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதும் வர்த்தக பாதுகாப்பின் ஒரு நோக்கம். அதே மாதிரி தேசிய பாதுகாப்புடன் தொடர்பான தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துதல். சில வகை இறக்குமதிகளை கட்டாயம் தடை செய்ய வேண்டியிருக்கும். இப்போ வர்த்தக பாதுகாப்பின் மூலம் அவ்வாறான தடைகளை செய்கின்றோம். உள்நாட்டில் வள பயன்பாட்டை அதிகரித்தல், எமது வளங்களின் பயன்பாட்டை அதிகரித்தல். இதன் மூலம்தான் நாங்கள் வர்த்தக பாதுகாப்பு வாதம் என்பதை முன்னெடுக்கின்றோம். எனவே
வர்த்தக பாதுகாப்பு என்பது தேர்ச்சி மட்டம் 9.2 முக்கியமானது. எனவே வர்த்தக பாதுகாப்பின் கீழ் நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்று பார்த்தோம். இனி இந்த பாதுகாப்பு வாதம், அதே மாதிரி பாதுகாப்பு கொள்கைகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் விளங்க வேணும். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இங்கே நாங்கள் பிரதானமாக ஒப்பீட்டு நலன் தொடர்பான அமைய செலவினங்கள், உற்பத்தி சாத்திய எல்லைகள், அதே போன்று சர்வதேச உற்பத்திகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பன தொடர்பாக ஒரு கட்டமாக பார்த்தோம். இரண்டாவதாக சர்வதேச வர்த்தக பாதுகாப்பு என்றால் என்ன, இந்த சர்வதேச வர்த்தக பாதுகாப்பின் கீழ் மேற்கொள்ள வேண்டிய முன்னுரிமை வாய்ந்த நடவடிக்கைகள் என்ன, ஏன் இலங்கை போன்ற வளர்முக நாடுகளுக்கு இச்சர்வதேச வர்த்தக பாதுகாப்பு அவசியமாகிறது என்பதற்கான காரணங்களை பார்த்தோம். எனவே இதன் பிறகு நாங்கள் இந்த வர்த்தக பாதுகாப்பு விகிதம், வர்த்தக பாதுகாப்பு என்றால் என்ன, பிறகு பெயரளவு பாதுகாப்பு, பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு, இதை எவ்வாறு அளவிடலாம் என்பது தொடர்பாகவும், பிரதானமாக இலங்கையின் வெளிநாட்டு வியாபாரம், அதன் போக்குகள் தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். எனவே இரண்டாவது இந்த செயலமர்வு விரிவுரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நாங்கள் மூன்றாவது விரிவுரையின் போது நான் சொன்ன விடயங்கள் தொடர்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம், சந்திப்போம்.